Okay, நம்ம நேத்து differential calculusல limitsனா என்னன்னு பார்த்தோம். Limitங்கிறது up to what value or up to maximum what extent we can go, that we call it as the limit in general. But limit of a function or functionக்கு limit அப்படின்னு சொல்லும்போது, ஒரு functionக்கு limit அப்படின்னு சொல்லும்போது up to what value the function can take when x approaches some value. X வந்து ஒரு value approach பண்ணிச்சுனா, x ஒரு value approach பண்ணும்போது f of x எந்த value வரைக்கும் எடுக்க முடியும், up to what value the f of x can take, that we call it as the limit of the function. அதுதான் அந்த ஃபங்க்ஷனோட லிமிட்னு சொன்னோம். and then x வந்து அந்த வேல்யூவை லெஃப்ட் சைடுல இருந்து அப்ரோச் பண்ணிச்சுனா அப்ப f of x அட்டைன் பண்ணக்கூடிய வேல்யூவை we call it as the left limit. and if x approaches the value from the right side ல இருந்து அப்ரோச் பண்ணிச்சுனா அப்ப f of x அட்டைன் பண்ணக்கூடிய வேல்யூ we call it as the right limit. so left limit right limitனா என்னன்னு பார்த்தோம். and then we saw about ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கணும்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கணும்னா லெஃப்ட் லிமிட் should exist, லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கணும், ரைட் லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கணும், and then left limit should be equal to the right limit இருக்கணும். so அந்த கேஸ்ல தான் we can say that the limit of the function exists. ஓகேவா, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லிமிட் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆக்சுவலா இந்த லிமிட் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்லேருந்து எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். தட் இஸ் இந்த ஜீரோக்கு முன்னாடி check whether the function limit of the function exists at x is equal to 0 அப்படிங்கிற இது கேட்டாங்கன்னா நமக்கு ஜீரோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ -1, அப்புறம் ஜீரோக்கு அப்புறமா தட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட் ஜீரோக்கு அடுத்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ இஸ் 1. ஸோ அப்போ லெஃப்ட் லிமிட் வந்து -1 நமக்கு, ரைட் லிமிட் வந்து 1. அப்போ therefore the left limit is not equal to the right limit. அப்போ therefore the limit of this function does not exist. இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கிடையாது, சிக்னம் ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கிடையாது. ஓகே, இந்த லிமிட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். how to find the limit of a function. அது மாதிரி இந்த லெஃப்ட் லிமிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரைட் லிமிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது மாதிரி இந்த லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் எப்ப கண்டுபிடிக்கணும், அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கண்டுபிடிக்கும் போது இப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து சப்போஸ் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல லிமிட் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணோம்னா, தட் இஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த சிங்கிற பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் இருக்கா இல்லையா, அதோட லிமிட் என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும்னா இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வேற வேற ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் கண்டுபிடிப்போம் மோஸ்ட்லி. ஓகேவா, ஆர் நம்ம ஜென்ரலாவே நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் கண்டுபிடிப்போம் இந்த எக்ஸசைஸ்ல. பட் அடுத்த எக்ஸசைஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஸ்டடிங் சம் தியரம்ஸ் படிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த மாதிரி, அதாவது ஃபங்க்ஷன் மாறலைன்னா இப்ப இந்த சிங்கிற பாயிண்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் if the function does not change அப்ப வந்து we'll use some other method. whereas if the function changes, இப்ப இந்த சம்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பர்டிகுலர் சம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸுக்கு முன்னாடியும் ஜீரோக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாத்தீங்கன்னா the function changes. ஏன்னா ஜீரோக்கு முன்னாடி வந்து the function is -1 and ஜீரோக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா the function is 1. whereas when x is equal to 0 the function is 0. the value of the function is 0. so இந்த மாதிரி ஃபங்க்ஷன் மாறுச்சுன்னா அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வேற வேற ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அப்ப கண்டிப்பா நம்ம லிமிட் இருக்கா இல்லையான்றத செக் பண்ணணும். அதுவும் எப்படி செக் பண்ணணும்னா லெஃப்ட் லிமிட் என்ன, ரைட் லிமிட் என்ன, அதாவது லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கா, ரைட் லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கா, ரெண்டு ஈக்குவலா இருக்காங்கிறத செக் பண்ணியே ஆகணும் கண்டிப்பா. அப்படி இல்ல த்ரூ அவுட் அந்த ஃபங்க்ஷனோட இது மாறல, அந்த ஃபங்க்ஷன் அதே தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்ப அப்ப நம்ம வேற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி வில் பி ஃபைண்டிங் த லிமிட். அப்ப லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் தான் கண்டுபிடிச்சு போடணுங்கிற அவசியம் இல்ல, அதுவும் கண்டுபிடிச்சு போடலாம். பட் அது இல்லாம வேற சில மெத்தட்ஸும் இருக்கு லிமிட் கண்டுபிடிக்கிறது. அதுதான் நம்ம செகண்ட் எக்ஸசைஸ்ல பார்ப்போம். இப்ப நம்ம ஹவு டு ஃபைண்ட் த லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட், லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை நம்ம இப்ப பார்ப்போம். ஓகேவா, சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு we will be giving a substitution, ஒரு substitution கொடுத்து கண்டுபிடிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் let us assume a function, ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஒரு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸாம்பிள் 9.4 பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் 9.4 இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க the function before and after 0க்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த ஃபங்க்ஷன் சேஞ்சஸ். இப்போ கிராஃப் பார்த்தே உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் இருக்கா இல்லையா at x is equal to 0, இங்க as x tends to 0 அதுதான் இங்க முக்கியம்.
எக்ஸ் வந்து ஜீரோவை அப்ரோச் பண்ணும்போது லிமிட் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தே பாருங்க. முதல்ல படம் பார்த்து எப்படி கிராஃப் பார்த்து எப்படி லிமிட் இருக்கா இல்லையான்றத தெரிஞ்சுக்கிறதுன்றத கத்துக்குவோம். அப்புறம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனை வச்சு எப்படி லிமிட் இருக்கா இல்லையான்றத தெரிஞ்சுக்கிறதுன்றத கத்துக்குவோம். இப்போ இந்த கிராஃப்ல பாருங்க, ஜீரோவுக்கு முன்னாடி before zero the function is this இல்லையா, இதான ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போ the value of the function அப்போ இதுக்கு எதை நோக்கி போகுது, f of x -1 கிட்ட போகுது இல்லையா. ஜீரோக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் வந்து -1 கிட்ட போகுது. வேற ஜீரோக்கு அப்புறமா அந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, 1ல இருக்கு. the function is in 1ல இருக்கு இல்லையா, புரியுதா. ஸோ அப்போ லெஃப்ட் சைடில் ஜீரோவை எக்ஸ் அப்ரோச் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து -1 அப்ரோச் பண்ணுது. அதே சமயத்தில் ரைட் சைட்லேருந்து இந்த எக்ஸ் வந்து ஜீரோ அப்ரோச் பண்ணும்போது, ரைட் சைட்லேருந்து ஜீரோ அப்ரோச் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்ரோச்சஸ் +1 அப்ரோச் பண்ணுது. அப்போ therefore the limit of the function does not exist. ஸோ திஸ் இஸ் how நம்ம கிராஃப் பார்த்து இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் இருக்கா இல்லையான்னு சொல்றது மெத்தட். ஓகேவா. இப்போ இது இந்த கிராஃப் எடுத்துக்கோங்க. கன்சிடர் திஸ் கிராஃப். இந்த கிராஃப் எடுத்துக்கலாம். இந்த கிராஃப் எடுத்துக்குவோம். as x approaches 2, x வந்து 2 அப்ரோச் பண்ணும்போது, x வந்து 2 கிட்ட வரும்போது f of x ஓட வேல்யூ என்ன ஆகுது, வாட் அபவுட் f of x, x வந்து 2 இருக்கும்போது f of x ஓட வேல்யூ என்ன பண்ணுது, 7 கிட்ட அப்ரோச் பண்ணுது இல்லையா. அது பாருங்க 7 கிட்ட அப்ரோச் பண்ணுது. 7 கிட்ட அப்ரோச் பண்ணுதா பாருங்க. 2க்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா அது 7 பக்கத்துல தான் இருக்கு. தட் இஸ் லெஃப்ட் சைட்ல இருந்து 7 அப்ரோச் பண்ணுது. 2க்கு அப்புறமாவும் பாத்தீங்கன்னா 2க்கு அடுத்த பாயிண்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 பக்கத்துல தான் இருக்கு. அப்ப therefore the left limit is also equal to 7 and the right limit is also equal to 7. F of x is equal to or f of x is equal to 7 as x tends to 2 minus na என்ன அர்த்தம், left limit 7 தான், right limit 7 தான். இப்ப limit x tends to 2 minus f of x 7 தான். limit x tends to 2 plus na என்ன அர்த்தம், 2க்கு அப்புறமா அடுத்த பாயிண்ட்லயும் பாத்தீங்கன்னா அது 7 கிட்ட தான் இருக்கு, 7 கிட்ட தான் வருது இல்லையா. அப்ப ரெண்டு டைரக்ஷன்லயுமே அது 7 தான் அப்ரோச் பண்ணுது. பாருங்க இந்த கிராஃப்ல இருந்தே தெரியுது. இந்த ரெண்டு டைரக்ஷன்ல இருந்தும் அது 2க்கு முன்னாடியும் 7 நோக்கி தான் போகுது, 2க்கு அப்புறமாவும் 7 நோக்கி தான் வருது. அப்ப therefore the limit of the function is 7 ன்னு சொல்லலாம். we can say that the limit of the function is 7 ன்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி we can find the limit by using the graph யூஸ் பண்ணி நம்ம லிமிட் கண்டுபிடிக்கலாம். இப்போ அதே மாதிரி நேத்து சில கிராஃப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி லிமிட் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ இதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். let us consider this function. இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். f of x is equal to 16 minus x square divided by 4 plus x. இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோம். இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். this is the graph of this function. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் டைரக்டா கிராஃப் வரைய மாட்டோம். நம்ம இப்படி சிம்பிளிஃபை பண்ணிட்டு இந்த 16 minus x square நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 4 plus x into 4 minus x divided by 4 plus x ன்னு வரும். 4 plus x கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி நமக்கு என்ன இருக்கும், 4 minus x இருக்கும். அதுக்கு கிராஃப் வரைஞ்சோம்னா இந்த மாதிரி இருக்கும். this is the graph of the function. ஓகேவா. இப்போ இந்த கிராஃப்ல பாருங்க, நமக்கு இந்த 4க்கு முன்னாடி, ஏன்னா இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, லிமிட் when x tends to 4 அதான கேட்டிருக்காங்க. 4 மைனஸ், அதாவது 4 மைனஸ்னா என்ன அர்த்தம், இந்த 4க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்ப இந்த லைன் எதை நோக்கி வருது, 8 நோக்கி தான் வருது. இட் அப்ரோச்சஸ் 8. அப்புறம் 4க்கு அப்புறமா ஆஃப்டர் 4, ஜஸ்ட் ஆஃப்டர் 4க்கு அப்புறமானா அடுத்து இங்க போயிடக்கூடாது. 4க்கு அடுத்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் 8 தான் அப்ரோச் பண்ணுது. இட் அப்ரோச்சஸ் 8. அப்ப therefore the left sideலயும் 8 தான் அப்ரோச் பண்ணுது, ரைட் சைட்லயும் 8 தான் அப்ரோச் பண்ணுது. அப்ப therefore the limit of the function is 8. ஆனா அந்த பாயிண்ட்ல when x is equal to -4, அந்த x is equal to -4 ன்னு போட்டா அந்த பாயிண்ட்ல the limit does not exist. ஏன்னா இந்த கிராஃப் வந்து பாருங்க, கீழே டினாமினேட்டர்ல -4 போட்டா என்ன ஆகும், டினாமினேட்டர்ல 0 வந்துடும். டினாமினேட்டர் 0 வந்துருச்சுன்னா f of x இன்ஃபினிட்டி ஆயிரும். அப்ப இது ஃபங்க்ஷனாவே இருக்காது. this will not be function at all. அதனாலதான் அந்த x is equal to -4ங்கிற பாயிண்ட்ல அவங்க ஜஸ்ட் ஒரு கேப்பா விட்டுருக்காங்க. அந்த இடத்துல எந்த வேல்யூமே கொடுக்கல. பாருங்க ஒரு ரவுண்டு தானே போட்டிருக்காங்க, கேப் விட்டுருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல the function does not exist. அந்த இடத்துல the function does not exist. ஆனா லெஃப்ட் சைட்ல இருந்தும் 8 தான் அப்ரோச் பண்ணுது, ரைட் சைட்ல இருந்தும் 8 தான் அப்ரோச் பண்ணுது. தட் இஸ் x -4 அப்ரோச் பண்ண லெஃப்ட் சைட்ல இருந்தும் f of x 8 தான் அப்ரோச் பண்ணுது, ரைட் சைட்ல இருந்து x -4 அப்ரோச் பண்ண ரைட் சைட்ல இருந்தும் f of x வந்து 8 தான் அப்ரோச் பண்ணுது. அப்ப therefore the limit of the function exists. even though அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ இல்லைனாலும்
the value of the function does not exist at that point. அந்த பாயிண்ட்ல வேல்யூ இல்லைனாலும் the limit of the function exists. லிமிட் அந்த ஃபங்க்ஷன்ல அந்த பாயிண்ட்ல இருக்குது. ஓகேவா? சோ இந்த மாதிரி கிராஃப் வச்சே we can check whether the function limit of the function exists. இப்ப சப்போஸ் கிராஃப் இல்லாம how to find the limit of the function, ஒரு ஃபங்க்ஷனோட லிமிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு நம்ம இந்த சம் எடுத்துக்கலாம். இந்த பர்టిక్యులர் சம், that is example 9.4. இதுல நமக்கு f of x என்ன கொடுத்திருக்காங்க? it is equal to x plus 1 when x is greater than 0 and it is equal to x minus 1 when x is less than 0. இப்ப left and right limit எப்படி கண்டுபிடிக்கிறது? how to find the left and right limit அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, சோ இதுக்கு இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா example 9.4. so f of x is equal to x plus 1 when x is greater than 0 and it is equal to x minus 1 when x is less than 0. so இதான் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும்னா that is நம்ம 0 இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, verify the existence of limit as x tends to 0 கேட்டிருக்காங்க. சோ அப்ப 0 க்கு முன்னாடியும் பின்னாடியும் லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன், இந்த சம் வந்து கிராஃப் பார்த்து போட்டிருக்காங்க. அது இல்லாம நம்ம எப்படி லிமிட் கண்டுபிடிக்கிறதுன்றது நான் இப்ப சொல்லி கொடுக்க போறேன். ஓகேவா? தட் இஸ் வெறும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி லிமிட் கண்டுபிடிக்கிறது, கிராஃப் கொடுத்துட்டாங்கன்னா கிராஃபை பார்த்து போட்டலாம். சப்போஸ் கிராஃப் கொடுக்கலனா அப்ப லிமிட் எப்படி, லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் கண்டுபிடிக்கிறது. தட் இஸ் f of 0 minus. so இதான் லெஃப்ட் லிமிட் f of 0 minus which can be written as limit x tends to 0 minus f of x. now what is the function when x is less than 0? when x is less than 0, what is the function? ஏன்னா இந்த ஃபங்க்ஷனே நமக்கு ரெண்டு விதமா கொடுத்திருக்காங்க. x 0 விட கம்மியா இருக்கும்போது ஃபங்க்ஷன் வந்து x minus 1, x 0 விட ஜாஸ்தியா இருக்கும்போது ஃபங்க்ஷன் வந்து x plus 1 இல்லையா? அப்ப x 0 விட கம்மியா இருக்கும்போது என்ன ஃபங்க்ஷனோ அதை நம்ம எடுத்துக்கணும். புரியுதா? when x is less than 0, ஏன்னா when x tends to 0 minusனா அப்ப x எங்க இருக்கும், x 0க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும் இல்லையா? 0க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். அப்ப இதைத்தான ஃபங்க்ஷனா எடுக்கணும். ஏன்னா 0வை தாண்டினதுக்கு அப்புறம் தான் இதை ஃபங்க்ஷனா எடுக்க முடியும். அது வரைக்கும் நமக்கு இதுதான் ஃபங்க்ஷன். 0ல போய் சேர்ற வரைக்கும், 0வை தாண்டுற வரைக்கும் நமக்கு இதுதான் ஃபங்க்ஷன். சோ அதனால 0க்கு முன்னாடின்னு சொல்லும்போது நம்ம இதை தான் ஃபங்க்ஷனா எடுத்துக்கணும். so when x is less than 0, the function is limit x tends to 0 minus it is x minus 1. இப்ப என்ன பண்ணணும்னா நம்ம xக்கு ஒரு சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும்னாலே எக்ஸுக்கு ஒரு சப்ஸ்டிடியூஷன் கொடுத்து போறது தான் பெஸ்ட். ஸ்கூல்ல சில சமயம் டைரக்டா போட்டிருப்பாங்க, அது வந்து சில சமயம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். இந்த மாதிரி லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும்னாலே if you want to find the left limit you have to give a substitution. என்ன சப்ஸ்டிடியூஷன் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், நானு இப்ப 0 இங்க இருக்குன்னா அப்ப லெஃப்ட் லிமிட்னு சொல்லும் போது எக்ஸ் எங்க இருக்கும், 0க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருக்கும், what will be the value of x? இந்த 0 விட கொஞ்சம் கம்மியா இருக்கும் இல்லையா, 0 விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப x can take the value 0 minus h இல்லையா? நான் ஏற்கனவே நேத்து வீடியோலயே சொன்னேன், நான் 6க்கு முன்னாடி இருக்கும்னா அப்ப x ஓட வேல்யூ 6 minus h இருக்கும். இந்த ரைட் சைட்ல இருக்கும்போது x ஓட வேல்யூ 6 plus h இருக்கும். வேற hங்கிறது ஸ்மால் நம்பர், அது ஒரு சின்ன நம்பர், மேபி 0.0001 அந்த மாதிரி நம்பரா இருக்கும். சோ அப்ப இங்க x 0க்கு முன்னாடி இருக்குன்னா, x வந்து 0க்கு முன்னாடி இருக்குன்னா அப்ப 0 விட கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஒரு சின்ன நம்பர் 0 விட கம்மியா இருக்கும். சோ அப்ப therefore let us give the substitution. ஏன்னா x will value of x will be 0 minus h. x ஓட வேல்யூ வந்து 0 minus h தானே இருக்கும். சோ அதனால தான் we are giving the substitution. so put x is equal to 0 minus h. சோ இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும். ஓகேவா? லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும்னாலே நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும். சோ 0 minus h அது கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கும்போது இந்த லிமிட்டையும் மாத்தணும். ஏன்னா நம்ம எக்ஸுக்கு பதிலா 0 minus h நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அப்ப இந்த லிமிட்டையும் நம்ம மாத்தணும். அப்ப when x tends to 0 minus, அதாவது x கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே 0வை அப்ரோச் பண்ணுச்சுன்னா, ஏன்னா இந்த hங்கிறது இந்த டிஸ்டன்ஸ், இந்த 0க்கும் இந்த xக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் தான் h. அப்ப இந்த x வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 0 கிட்ட போக போக இந்த h என்ன ஆகும், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 0 ஆகும் இல்லையா? ஏன்னா அந்த கேப் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 0வை அப்ரோச் பண்ணும். அங்கேயும் h 0 ஆயிடாது, எக்ஸாக்டா 0 ஆயிடாது. பட் x பக்கத்துல போக போக அந்த கேப் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி h ஓட வேல்யூ 0வை அப்ரோச் பண்ணும். இட் will approach 0. so when x tends to 0 minus h tends to 0, h வந்து 0வை அப்ரோச் பண்ணும். அப்ப therefore நமக்கு இந்த லிமிட் எப்படி மாறும்னா, this limit இது நமக்கு எப்படி மாறும்னா, it will change into like this. that is limit h tends to 0.
இப்போ நம்ம லிமிட்டை மாற்றியாச்சு. இப்போ ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 0 மைனஸ் ஹெச்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக 0 மைனஸ் ஹெச்ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். இப்போ எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 0 மைனஸ் ஹெச்ன்னு போடுவோம். ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 மைனஸ் ஹெச் போட்டால் என்ன வரும்? இப்போ வில் கெட் இட் 0 மைனஸ் ஹெச் மைனஸ் 1ன்னு வரும். இப்போ ஹெச்சுக்கு 0ன்னு லிமிட் அப்ளை பண்ணுங்க. இப்போ ஹெச்சுக்கு 0ன்னு லிமிட் அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ therefore f of 0 minus is equal to -1. So this is the left limit. இதுதான் left limit of the function. இப்போ அடுத்து right limit கண்டுபிடிக்க f of 0 plus கண்டுபிடிக்கிறோம். That is limit x tends to 0 plus. Limit x tends to 0 plus. இப்போ எந்த function f of x? இப்போ எந்த function எழுதணும்னா when x is greater than 0 அப்ப என்ன functionோ அதை தான் எழுதணும். புரியுதா? when x is ஏன்னா function எப்படி இருக்கு? மாறுது. less than 0 இருக்கும்போது வேற ஃபங்க்ஷன், greater than 0 இருக்கும்போது நமக்கு வேற ஃபங்க்ஷனா இருக்கு. சோ இப்போ greater than 0 இருக்கும்போது என்ன ஃபங்க்ஷனோ அதை தான் இப்போ எடுத்துக்கணும். we have to consider the function when x is greater than 0. greater than 0 இருக்கும்போது தான் ஃபங்க்ஷன். மாறலைன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபங்க்ஷனே கொடுத்து நம்ம லிமிட் கண்டுபிடிச்சிக்கலாம். மாறலைன்னா பிரச்சனையே இல்லை, ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபங்க்ஷனே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம லிமிட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனா இங்க the function changes, ஃபங்க்ஷன் மாறுது. சோ அப்ப நம்ம லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிக்கும் போது when x is less than 0 என்ன ஃபங்க்ஷனோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்புறம் நம்ம ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்கிறோம். என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்கிறோம்? put x is equal to 0 minus h. ஏன்னா இங்க 0 மைனஸ் கண்டுபிடிக்கணும்ன்றதுனால நம்ம 0 minus h ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுக்கிறோம். அப்ப லிமிட்டையும் மாத்துறோம். when x tends to 0 minus h tends to 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆக்சுவலா இந்த இதுல வந்து இப்ப 0 இருக்கு இல்லையா, லெஃப்ட் லிமிட்னு சொல்லும்போது x இங்க இருக்கும். x will be here. சோ அப்ப x ஓட வேல்யூ என்ன? இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம hங்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, x-க்கும் 0க்கும் நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் தான் hங்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோம்னா எக்ஸோட வேல்யூ எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ 0 மைனஸ் ஹெச். 0 விட ஒரு ஹெச் ஸ்மால் ஹெச் கம்மியா இருக்கும். அதனால தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் ஹெச்ங்கிற சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம். இந்த எக்ஸ் வந்து இந்த 0வை அப்ரோச் பண்ண இந்த ஹெச் என்ன ஆகும்? இந்த நடுவில் இருக்க கேப் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 0வை அப்ரோச் பண்ணும் இல்லையா, இட் வில் அப்ரோச் 0. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 0 கிட்ட போகும். சோ அதே மாதிரி இப்ப ரைட் லிமிட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ் இங்க இருக்கும். ரைட் லிமிட் கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் வில் பி ஹியர். 0க்கு பக்கத்துல இந்த பக்கம் வந்துரும். இந்த கேப்பை ஹெச்னு எடுத்துக்கலாம். let us assume this gap to be h. அப்போ உங்களுக்கு x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? x will take the value 0 plus h இல்லையா, 0 plus h. அப்பதானே x ஓட வேல்யூ. சோ அதனால இப்ப நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்க போறோம்? இங்க ஃபங்க்ஷன் வந்து we have to take the function when x is greater than 0. when x is greater than 0 the function is x plus 1. சோ இப்ப என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்க போறோம்னா put x is equal to 0 plus h. இந்த சப்ஸ்டியூஷன் கொடுக்க போறோம். இப்ப when x tends to 0 plus அப்ப what will happen to h? இல்ல இதுல கூட நீங்க x க்கு 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. h என்ன வருது? 0 வருது இல்ல, அப்ப h tends to 0. அப்ப இந்த லிமிட்டை மாத்தணும். எப்படி மாத்தணும்? லிமிட் h tends to 0 x plus 1. சோ இங்க x க்கு பதிலா நம்ம 0 plus h ன்னு போடணும். சோ x க்கு பதிலா 0 plus h போட்டா என்ன வரும்? 0 plus h plus 1. இப்போ லிமிட் அப்ளை பண்ணும். லிமிட் அப்ளை பண்றதுனா ஒன்றும் இல்லாம இந்த ஹெச்சுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அதான் லிமிட் அப்ளை பண்றது. ஸோ இங்க ஹெச்சுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு என்ன வருது? 1ன்னு கிடைக்குது. அப்போ therefore f of 0 plus is equal to 1. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இதை 1ன்னு எடுத்துக்கலாம், இதை 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா லெஃப்ட் லிமிட் is equal to -1 and the right limit is equal to 1. But therefore f of 0 minus is not equal to f of 0 plus. இப்போ இது ரெண்டும் exist, left limit exists, right limit exists, ஆனா ரெண்டும் not equal. அப்ப therefore we can say that limit x tends to 0 f of x does not exist. Limit of the function does not exist. அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கிடையாது. புரியுதாமா? நம்ம ஃபிகர்ல இருந்தும் அதே தான் சொன்னோம். லெஃப்ட் லிமிட் வந்து 1, சரி லெஃப்ட் லிமிட் வந்து -1. இந்த ஃபிகர் பார்த்து நம்ம அதே தானே சொன்னோம். 0 விட லெஃப்ட் சைட்ல இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் எதை அப்ரோச் பண்ணுது? -1 அப்ரோச் பண்ணுது. ரைட் சைட்ல இருக்கும்போது 0க்கு இந்த சைட்ல வந்துச்சுன்னா x, அப்ப இங்க f of x ஓட வேல்யூ என்ன? 1 வருது. சோ அப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணும்போது -1, ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணும்போது +1. சோ அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா the limit of the function does not exist. இப்போ எப்படி லெஃப்ட் லிமிட் அண்ட் ரைட் லிமிட் கண்டுபிடிக்கணும்ன்றது புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஆக்சுவலா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாவே ஓரளவு கிராஃப் பார்த்து தான் போட போறோம். பட் இதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எனிவே ஒரு சில சம்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணியும் நம்ம போட போறோம். ஓகேவா? ஓகே, இப்போ
ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட்னா என்ன, அந்த லிமிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியுதா? லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் கண்டுபிடிக்கிறது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் மாறலைன்னா அப்போ நம்ம லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் தனித்தனியாக கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு வேற சில மெத்தட்ஸ் இருக்கு. அது என்னங்கிறது நம்ம அடுத்த எக்ஸசைஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? இந்த எக்ஸசைஸ்ல ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ண போறோம்னா லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் கண்டுபிடிக்க போறோம். கிராஃப் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். அப்புறம் கிராஃப் இல்லாமையும் ஒரு சில சம்ஸ்க்கு கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சிட்டு லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ண போறோம். ஈக்குவலா இருந்ததுன்னா லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட், ஈக்குவலா இல்லைன்னா லிமிட் கிடையாது. அதுதான் நம்ம இங்க சொல்ல போறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் 9.1 போடலாம். Example 9.1. So calculate limit x tends to 0 modulus of x. So இதுக்கு limit என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு what is the limit ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது பாருங்க, இந்த function பாருங்க, இது பார்த்தாலே நமக்கு தெரியுது 0க்கு முன்னாடி when x is less than 0, xக்கு less than 0வா இருக்கும்போதும் இந்த கிராஃப் எதை அப்ரோச் பண்ணுது? 0வை தான் அப்ரோச் பண்ணுது. 0 நோக்கி தானே வருது. அதுமாதிரி ஆஃப்டர் 0க்கு அடுத்த பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா 0ல இருந்து தான் போகுது, ஒரு 0 நோக்கி தான் வருது. இந்த சைட்ல இருந்தும் 0 நோக்கி தான் வருது. அப்போ therefore the limit of the function is 0. இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் வந்து 0. when x tends to 0, modulus of x ஓட லிமிட் வந்து 0 தான். The maximum value f of x can attain or the modulus function can attain when x tends to 0. x 0 approach பண்ணும்போது maximum value the modulus of x எப்படி approach பண்ணலாம்னா it can go up to 0. 0 வரைக்கும் தான் போக முடியும். அதுதான் நம்ம இப்போ சொல்ல போறோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள், இது படத்தை பார்த்தும் சொல்லலாம். we can also use a figure, படத்தை யூஸ் பண்ணியும் சொல்லலாம், அல்லது நம்ம இந்த சப்ஸ்டிடியூஷன் போட்டும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ படத்தை பார்த்து சொல்லணும்னா யூசிங் த கிராஃப் நம்ம சொல்லணும்னா, ஸோ த கிராஃப் ஆஃப் த மாடுலஸ் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே f of x is equal to modulus of x. இதான் நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். ஸோ modulus of x ஃபங்க்ஷனோட கிராஃப் வந்து it will be like this. இந்த மாதிரி v ஷேப்ல இருக்கும். x axis 0, இது y axis. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கிராஃப். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கும்போது தட் இஸ் லெஃப்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் பார்த்ததுலேருந்து ஃப்ரம் த கிராஃப், இது கிராஃப் பார்த்து எழுதணும்னா இப்படி எழுதணும், கிராஃப் இல்லாமல் போடணும்னா எப்படி போடணுங்கிறதும் அடுத்து நான் போட்டு காட்டுறேன். ஸோ ஃப்ரம் த கிராஃப் we can say that limit or f of 0 minus f of 0 minus na enartho left limit, that is limit x tends to 0 minus f of x, or which can be written as limit x tends to 0 minus modulus of x. That is in the function, இதுதான் இந்த ஃபங்க்ஷன், இதான் இந்த ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ 0க்கு முன்னாடி இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் எதை நோக்கி வருது? 0 நோக்கி தான் வருது. இட் அப்ரோச்சஸ் 0 இல்லையா? 0க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து 0 பக்கத்தில் தான் போகுது. இட் அப்ரோச்சஸ் 0. ஸோ அப்போ therefore which is equal to 0ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி f of 0 plus, that is limit x tends to 0 plus f of x is equal to limit x tends to 0 plus modulus of x. ஸோ 0 plusன்னு சொல்லும்போது x இங்கே இருக்கும் 0க்கு அடுத்த பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுது? 0வை அப்ரோச் பண்ணுது. இட் அப்ரோச்சஸ் 0 இல்லையா? 0 நோக்கி தானே வருது. இதுக்கு அடுத்த பாயிண்ட்னா ரொம்ப பக்கத்துலேயே எடுக்கணும். நான் கொஞ்சம் தெரியணுன்றக்காக கொஞ்சம் தள்ளி எடுக்கிறேன். ரொம்ப பக்கத்துலேயே எடுக்கும்போது அதுவும் 0 பக்கத்தில் தான் வருது. ஸோ அப்போ therefore அதுவும் 0 தான். அப்போ therefore ஃப்ரம் 1 and 2. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா லெஃப்ட் லிமிட்டும் 0, ரைட் லிமிட்டும் 0. ஸோ ஃப்ரம் 1 and 2 we can say that f of 0 minus is equal to f of 0 plus is equal to 0. Therefore, limit x tends to 0, modulus of x is equal to 0. So, the limit of the function is 0. The maximum value the function modulus of x can take when x approaches 0. x வந்து 0வை ரெண்டு பக்கத்துல இருந்து அப்ரோச் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன், இந்த கிராஃப் வந்து இது மேக்ஸிமம் எவ்வளவு வேல்யூ எடுக்க முடியும்னா 0 வரைக்கும் போகலாம். இட் கேன் கோ அப் டு 0 வரைக்கும் போகலாம். அதுதான் நம்ம இங்க சொல்றோம். x வந்து இப்ப ரெண்டு பக்கத்துல இருந்து 0வை அப்ரோச் பண்ணும்போது இந்த f of x நமக்கு மேக்ஸிமமா நமக்கு 0 வரைக்கும் போகுது. இட் கேன் கோ அப் டு 0. அதை தான் இந்த மாதிரி சொல்றோம். லிமிட் x tends to 0, modulus of x is equal to 0ன்னு சொல்றோம் இல்லையா? அதோட மீனிங் அதுதான்.
ஓகேவா? ஸோ இது வந்து கிராஃப் வச்சு நம்ம சொல்றது. இப்போ சப்போஸ் கிராஃப் இல்லாம போடணும்னா அப்போ எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். இதே சமயம் கிராஃப் இல்லாம போடணும்னா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் f of x is equal to modulus of x. ஸோ இந்த மாதிரி மாடுலஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கனாலே யூ ஹாவ் டு டிஃபைன் த ஃபங்க்ஷன் கிளியர்லி. இந்த ஃபங்க்ஷனை நம்ம கிளியரா டிஃபைன் பண்ணிக்கணும். நம்ம இதுல படிச்சோம் இல்லையா, ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கிராஃப்ல படிச்சோம் ஞாபகம் இருக்கா? அந்த கிராஃப் எப்படி டிஃபைன் பண்ண, இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்றோம்னா, இட் இஸ் ஈக்குவல் டு -x when x is less than 0 and it is equal to +x when x is greater than or equal to 0. It is equal to +x when x is greater than or equal to 0. So this is the function. இதுதான் ஃபங்க்ஷன். நம்ம வந்து இதுல படிச்சோம் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன், அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சோம். மாடுலஸ் ஃபங்க்ஷனை இப்படி டிஃபைன் பண்ணுவோம். அப்பயே நான் சொன்னேன் இது இந்த லிமிட்ஸ் சாப்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன் இது நடத்தும் போதே. ஸோ இது நம்ம படிச்சோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டெஃபினேஷன். இப்போ நம்ம லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிப்போம். லெட் அஸ் ஃபைண்ட் த லெஃப்ட் லிமிட். தட் இஸ் f of 0 minus. f of 0 minusனா என்ன அர்த்தம்? லிமிட் x tends to 0 minus f of x. Now which is equal to limit x tends to limit x tends to 0 minus. Now what is the function? What is the function when x is less than 0? ஏன்னா 0 minus ன்னு சொல்லும்போது x 0 விட கம்மியா இருக்கும்போது என்ன ஃபங்க்ஷனோ அதை தானே சப்ஸ்டியூட் பண்ணும். x 0 விட கம்மியா இருக்கும்போது என்ன ஃபங்க்ஷனோ அதை தானே சப்ஸ்டியூட் பண்ணும். So what is the function when x is less than 0? When x is less than 0 the function is minus x. So இதை தான் சப்ஸ்டியூட் பண்ணும். இந்த ஃபங்க்ஷனை தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும். என்ன சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும்? புட் x is equal to 0 minus h. தட் இஸ் இங்க என்ன லிமிட் இருக்கோ, இப்போ இங்க 0 மைனஸ் இருக்கனால நம்ம 0 மைனஸ் h கொடுக்குறோம். இப்போ இதே 1 மைனஸ் இருந்தா 1 மைனஸ் hன்னு கொடுக்கணும். இதே 2 மைனஸ் இருந்தா 2 மைனஸ் hன்னு கொடுக்கணும். புரியுதா? இங்க நம்ம 0 மைனஸ் hன்னு லிமிட் அப்ளை பண்றோம். இப்போ when x tends to 0 minus, அப்போ what happens to h? h tends to 0. x வந்து that is இங்க x க்கு 0 போட்டீங்கன்னா h உம் 0 தான் ஆயிடும். ஓகேவா? அப்ப therefore this will become as, இது நமக்கு எப்படி ஆயிடும்னா it will become as limit h tends to 0. லிமிட்ட மாத்தியாச்சு. இப்ப x க்கு பதிலா நம்ம 0 minus h ன்னு சப்ஸ்டிடியூஷன் கொடுக்க போறோம். சோ எங்க x இருக்கோ அங்க x க்கு பதிலா 0 minus h. அப்ப minus of 0 minus h. இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். அப்ப லிமிட் h tends to 0 h ன்னு வந்துரும். இப்ப h க்கு 0 லிமிட் அப்ளை பண்ணுங்க. Apply the limit h as 0. h க்கு 0 போட்டீங்கன்னா என்ன வந்துரும்? 0. அப்ப therefore we can say that the left limit, that is f of 0 minus is equal to 0. The left limit is equal to 0. இதை let us take it as number 1. இப்போ இதே மாதிரி நம்ம ரைட் லிமிட் கண்டுபிடிப்போம். ரைட் லிமிட் கண்டுபிடிக்கும் போது எந்த ஃபங்க்ஷனை சப்ஸ்டிடியூட் பண்ணும்? when x is greater than 0 என்ன ஃபங்க்ஷனோ அதை சப்ஸ்டிடியூட் பண்ணும். You have to substitute the function when x is greater than 0. So அப்ப ரைட் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு that is f of 0 plus, which is equal to limit x tends to 0 plus f of x, which is equal to limit x tends to 0 plus. Now what is the function when x is greater than 0? When x is greater than 0 the function is x. இல்லையா? when x is greater than 0 the function is x. equal to 0 பார்க்கணும்னு அவசியம் இல்லை. greater than 0 இருக்கும்போது என்ன ஃபங்க்ஷனோ அதை எடுத்து எழுதணும். So it is x. So therefore it is x. இப்போ சப்ஸ்டிடியூஷன் கொடுப்போம். என்ன சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும்? புட் x is equal to 0 plus h. இங்க என்ன இருக்கோ அது plus h அப்படியே கொடுக்க வேண்டியதா. ஏன்னா 0 plus இருந்தா 0 plus h, 1 plus இருந்தா 1 plus h, 2 plus இருந்தா 2 plus h. ஓகேவா? when x tends to 0 plus h tends to 0. ஏன்னா x வந்து 0 அப்ரோச் பண்ண நான் ஏற்கனவே சொன்னேன் 0 இங்க இருக்கும், x இங்க இருக்கும். x வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 0 அப்ரோச் பண்ண இந்த நடுவுல இருக்க h என்ன ஆகும்? இது கொஞ்சம் கொஞ்சமா 0 ஆகும் இல்லையா? இதோட வேல்யூ 0 ஆயிட்டே வரும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ 1 plus h ன்னு சொன்னோம்னா இப்போ இங்க 1 இருக்கு, இங்க x இருக்குன்னா அப்போ வந்து உங்களுக்கு x இந்த நடுவுல இருக்க கேப்பை h ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா x இந்த 1 கிட்ட போக போக இந்த h என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 0 ஆகும் இல்லையா? இது கொஞ்சம் கொஞ்சமா 0 ஆக ட்ரை பண்ணும். சோ அதுதான் நம்ம சொல்றோம் when x tends to 1 plus h tends to 0. அந்த 0 கிட்ட போறதுனால நம்ம 0 ன்னு போடல. ஆக்சுவலா இந்த கேப் குறைஞ்சிக்கிட்டே 0 கிட்ட போகுது. அதே மாதிரி இங்க இந்த கேப் குறைஞ்சு 0, இது 1 பிளஸ்ஸா இருந்தாலும் நம்ம இங்க கேப் குறைஞ்சி 0 கிட்ட போகுது. அதுதான் நம்ம இங்க மீன் பண்றோம். சோ அப்ப therefore when x tends to 0 plus h tends to 0 ன்னு வந்துரும்.
இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுப்போம். இப்போ லிமிட்டை மாற்றணும். லிமிட் h டென்ஸ் டு 0. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 பிளஸ் ஹெச்னு கொடுக்கணும். எக்ஸுக்கு பதிலாக 0 பிளஸ் ஹெச் போட்டால் என்ன வரும்? இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ லிமிட் அப்ளை பண்ணுவோம். லிமிட் அப்ளை பண்ணுறதுனா என்ன? ஹெச்சுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ ஹெச்சுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? ஹெச்சுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 0. அப்போ therefore f of 0 plus is equal to 0. அப்போ therefore இதை நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ therefore from 1 and 2 நம்ம என்ன சொல்லலாம்? we can say that f of 0 minus is equal to f of 0 plus is equal to 0. அப்போ therefore limit x tends to 0 f of x is equal to 0. So the limit of the function is 0. இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் வந்து 0ன்னு சொல்றோம். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம இந்த சம் போடலாம். that is consider the function f of x is equal to root x. இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம் where x is greater than 0. so இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கதே greater than 0க்கு மட்டும்தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த கிராஃபே பாருங்க, greater than 0க்கு மட்டும்தான். அங்கிருந்து தான் நமக்கு ஃபங்க்ஷனே டிஃபைன் ஆயிருக்கு. 0க்கு மேலே தான் இருக்கு. 0க்கு முன்னாடி என்ன ஃபங்க்ஷன்றதே சொல்லலை. இங்கே பிஃபோர் 0க்கு முன்னாடி எக்ஸ் இங்க இருக்கும்போது ஃபங்க்ஷன் என்னன்னே கொடுக்கவே இல்லை. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் லிமிட்டே கிடையாது. லெஃப்ட் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ வாட் அபவுட் த லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன்? த லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷனும் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேவா? ஸோ கிராஃப் பார்த்தும் சொல்லலாம், அல்லது நம்ம எப்படி சொல்லணும்னா தட் இஸ் எக்ஸாம்பிள் 9.2. இந்த ஃபங்க்ஷன் தட் இஸ் f of x is equal to root x. ஏன்னா ரூட் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு நம்ம ரூட்டே எடுக்க முடியாது. ஞாபகம் இருக்காமா? நம்ம படித்தோம், ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் நம்பர் வந்தால் அதுக்கு ரூட்டே எடுக்க முடியாது. வாட் இஸ் ரூட் ஆஃப் -2? -2க்குலாம் ரூட் எடுக்க முடியாது. ரியல் நம்பர் செட்டில் அதுக்கு ரூட் கிடையாது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் செட்ல இருக்கு, அது அடுத்த வருஷம் படிப்பீங்க. பட் ரியல் நம்பர்ஸ் பத்தி தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இது ரியல் நம்பர் செட்ல நமக்கு ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வந்தா அது இட் இஸ் மீனிங்லெஸ். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 0வா இருக்கும்போது மட்டும்தான் இது ஃபங்க்ஷன் வேலிட், இல்லைன்னா இது வேலிட் கிடையாது. இப்போ இதுக்கு லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்க போறோம். we are going to check whether the limit of the function exists. that is limit x tends to 0 f of x. இது இருக்கா? இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம லெஃப்ட் லிமிட் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ when x is less than 0, f of x is not defined. ஏன்னா ஃபங்க்ஷனே என்னன்னு தெரியாது. அப்போ லெஃப்ட் லிமிட் எப்படி கண்டுபிடிப்போம்? it is not defined. அப்போ therefore limit x tends to 0 minus f of x does not exist. இது கிடையவே கிடையாது இல்லையா? ஏன்னா ஃபங்க்ஷனே 0க்கு கீழே இருக்கும்போது என்னன்னு தெரியாது. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி லிமிட் இருக்க முடியும்? லெஃப்ட் லிமிட் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ லெஃப்ட் லிமிட்டே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் இருக்கணும்னா அதுக்கு 3 கண்டிஷன் நம்ம படிச்சோம். ஞாபகம் இருக்கா? லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கணும், ரைட் லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கணும், அப்புறம் 2 ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட். அதுக்கு அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு எல்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கணும், ரைட் லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கணும், அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் இருக்கணும். சட் 2 ஈக்குவலா இருக்கணும். லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட். அப்ப இங்க லெஃப்ட் லிமிட்டே கிடையாதுன்னு சொல்லும்போது அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் இருக்குமா? ரைட் லிமிட் இருந்தா கூட, ஈவன் தோ நமக்கு ரைட் லிமிட் இருந்தா கூட இங்க லெஃப்ட் லிமிட்டே டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஃபர்ஸ்ட் கண்டிஷனே போயிடுச்சு. அப்ப therefore we can say that limit x tends to 0 f of x does not exist. இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கிடையாது. பாருங்க, இங்க 0 மைனஸ் போட்டா இது லெஃப்ட் லிமிட் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். லெஃப்ட் லிமிட் கிடையாததுனால இங்க நமக்கு லிமிட்டும் கிடையாது. அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கிடையாது. அதுதான் நம்ம இங்க சொல்றோம். புரியுதா? இங்க நம்ம லெஃப்ட் லிமிட் கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். தட் இஸ் இப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் f of 0 minus which is limit x tends to 0 minus f of x does not exist. லெஃப்ட் லிமிட் கிடையாதுன்னு இங்க சொல்லியிருக்கோம். இது லெஃப்ட் லிமிட் இல்லாததுனால இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட்டே கிடையாது. இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன்னா நம்ம கண்டிஷன் என்ன சொன்னோம்? லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கணும், ரைட் லிமிட் எக்ஸிஸ்டா இருக்கணும், அண்ட் 2 ஈக்குவலா இருக்கணும். இந்த ப்ரீவியஸ் சம்ல எல்லாம் பாருங்க, லெஃப்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்டா இருந்தது, 0 வந்துச்சு இல்லையா? 0ங்கிற நம்பர்லாம் இருக்கு. ஸோ அதனால 0 வந்துச்சு. ரைட் லிமிட்டும் எக்ஸிஸ்டா இருக்கு, 0ங்கிற நம்பர் இருக்கு இல்லையா? அந்த 2 ஈக்குவலா வேற இருக்கு. அதனாலதான் இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் இருக்குன்னு சொல்றோம். ஆனா இந்த கேஸ்ல அப்படி இல்லை. லெஃப்ட் லிமிட்டும் கிடையாது, லெஃப்ட் லிமிட்டே கிடையாது, ரைட் லிமிட் இருக்கு. ஆனா லெஃப்ட் லிமிட் இல்லாததுனால இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கிடையாது. the limit of the function does not exist. இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கிடையாது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா?
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 9.3. எக்ஸாம்பிள் 9.3. ஸோ இது பார்க்கலாம். எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 மைனஸ். ஸோ இது வந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். ஞாபகம் இருக்கா? கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் நம்ம படிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். and limit extends to 2 plus greatest integer function of x. So இதை வந்து என்னன்றது இன்னொருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். greatest integer functionனா என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகப்படுத்திப்போம். அப்பதான் நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் இருக்கா இல்லையான்றதை நம்ம சொல்ல முடியும். இது ஏற்கனவே நமக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கு. அதை நான் சொல்லும்போது கிளியரா டீட்டெயிலா கிராஃப் எல்லாம் வரைஞ்சி நான் சொல்லி கொடுத்தேன். பரவாயில்ல, நான் திரும்ப ஒருக்க சொல்றேன். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன், இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா இட் வில் ரிட்டர்ன் த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் பிலோ திஸ் நம்பர். இந்த நம்பருக்கு கீழே இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் இன்டீஜரை கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் எஃப் ஆஃப் சம் 3.5. இப்போ இது இன்டீஜர் கொடுத்தோன்னா இன்டீஜரே ஆன்சரா வந்துடும். 3 கொடுத்தா 3 தான் வரும், 4 கொடுத்தா 4 தான் வரும். அது பிரச்சனை இல்லை, இன்டீஜர் பிரச்சனை இல்லை. இப்போ சப்போஸ் 3.5 கொடுத்தோம்னா 3.5 கொடுத்தோம்னா அப்ப it will return the value, it will give you the value the greatest number below this, greatest integer below this number. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய greatest integer என்ன? 3. அப்ப இது 3ங்கிற வேல்யூ கொடுக்கும். இப்ப இதே மாதிரி சப்போஸ் f of -5.7, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய greatest number என்னன்னா உடனே -5 எழுதிடக்கூடாது. நீங்க இதுக்கு தான் இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணோம், நம்பர் லைன் இதெல்லாம் ஆல்ரெடி நான் அந்த ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் நடத்தும் போது நான் நடத்தி இருக்கேன். நீங்க வேணா அந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ -5.7. ஸோ ஆக்சுவலா வந்து 0 எங்க இருக்குன்னா நமக்கு -1 -2 -3 எப்படி இருக்கும்போது -4 -5 -6 -7. ஸோ -5.7 எங்க இருக்கும்? -5.7ங்கிறது இங்க இருக்கும். இட் வில் பி ஹியர். இதான -5.7. 5க்கும் -6க்கும் நடுவில் இருக்கும். ஸோ இதுக்கு கீழே இருக்க கிரேட்டஸ்ட் இன்டீஜர், இதுக்கு கீழே இருக்க கிரேட்டஸ்ட் இன்டீஜர் -5ஆ -6ஆ? இதுக்கு கீழே இருக்க கிரேட்டஸ்ட், கீழேனா இந்த சைடுல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் இன்டீஜர் எது? -6. அப்ப இதோட வேல்யூ வந்து -6. ஸோ த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் -5.7 இஸ் -6. ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி படிச்சோம். அதே மாதிரி இதோட கிராஃப் எப்படி இருக்கும்னா the graph of the greatest integer function will be like this. ஸோ இதெல்லாம் நான் ஏற்கனவே போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அந்த வீடியோலையும். நான் திரும்ப இருக்க உங்களுக்கு சொல்றேன். நான் -1 -2 -3 -4 -5 -1 -2 -3 -4 -5 1 2 3 4 5. சப்போஸ் இந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0 அப்ப பாத்தீங்கன்னா அதை 0ன்னு கொடுத்தீங்கன்னா 0 தான் கிடைக்கும். you'll get 0. 0ல இருந்து 1 வரைக்கும் இந்த வேல்யூ இங்க இருக்கும். இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். கரெக்டா இந்த இடத்துல இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கும். that is 0.5 கொடுத்தீங்கன்னா அப்ப what is the greatest integer below 0.5? 0.5க்கு கீழே இருக்கக்கூடிய இப்போ 0.5ங்கிறது எங்க இருக்கும்? 0.5 இங்க இருக்கும். 0.5 will be here. இதுக்கு கீழே லெஃப்ட் சைடுல இருக்க கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்ன? 0. ஸோ இது நீங்க கிராஃப் வரைஞ்சீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ 0ல ஸ்டார்ட், f of 0 தான். ஸோ 0ல இருந்து 1 வரைக்கும் the value will be 0. கரெக்டா 1 ஆனோடனே the value will become 1. 1ல இருந்து 2 வரைக்கும், 2க்கு முன்னாடி வரைக்கும் the value is 1 தான் இருக்கும். கரெக்டா 2 ஆனோடனே the value வந்து 2 ஆயிடும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கிராஃப் ஒன்று போட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ஸ்டெப் அப் ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம்னு சொன்னேன். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கிராஃப் வரைஞ்சோம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் திஸ்.
ஸோ இந்த மாதிரி இருக்கும். the graph of the greatest integer function will be like this. இது வேணா நீங்க உங்க வால்யூம் 1 புக் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க. இதே கிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து இதுக்கு லிமிட் கேட்டிருக்காங்க. அதுவும் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, லெஃப்ட் லிமிட் என்ன ரைட் லிமிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2க்கு லெஃப்ட் சைடில் 2க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும்போது அப்போ த வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன -3 இல்லையா. 2க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும்போது த வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் -3. 2க்கு அப்புறமா இங்க இருக்க எக்ஸ் வரும்போது அப்போ த வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன -2. பாருங்க 2க்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன -3. 2க்கு அப்புறமா ஆஃப்டர் 2 பாத்தீங்கன்னா the value of the function becomes -2. அப்ப ரெண்டு ஈக்குவலா இருக்கா, லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் ஈக்குவலா இருக்கா. சோ இந்த கிராஃப் வச்சு சொல்லணும்னா நமக்கு லிமிட் x tends to 2 minus, so this is f of 2 minus which is equal to limit x tends to 2 minus the greatest integer function x. So which is equal to, so left limit வந்து உங்களுக்கு என்ன வரும், it is equal to -3. ஏன்னா 2க்கு முன்னாடி வரைக்கும் 2க்கு முன்னாடினா நம்ம 2.9 அது மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ 2.9 எல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அப்போ the value of the function is -3. -3 is the greatest integer before 2.9. 2.9க்கு முன்னாடி இருக்கக்கூடிய greatest integer என்ன -3. ஓகேவா. அதே மாதிரி இப்போ ரைட் லிமிட் கண்டுபிடிப்போம். f of 2 plus இப்போ which is equal to limit x tends to 2 plus the greatest integer function. So great 2 plus ன்னு சொல்லும்போது after 2 னா 2.1 -2.1 சரி இது -2 தானே, இல்ல 2 தான், சாரிமா 2 மா இது -2 கிடையாது, சாரி 2. so 2 னா 2க்கு முன்னாடின்னு சொல்லும்போது the value of the function is 1. 2க்கு அப்புறமா after 2 பாத்தீங்கன்னா the value of the function is 2. so 2க்கு முன்னாடி the value of the function is 1. பாருங்க 2க்கு முன்னாடி x இருக்கும்போது அப்ப ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன 1. 2க்கு அப்புறமா ஆஃப்டர் 2க்கு அப்புறமா the ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன வருது 2 வருது. ஸோ இதோட வேல்யூ 2. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, from 1 and 2 we can say that f of 2 minus is not equal to f of 2 plus. அப்ப therefore we can say that limit x tends to 2 f of x does not exist. So இந்த ஃபங்க்ஷனுக்கும் லிமிட் கிடையாது. The limit of the function does not exist. இதை நம்ம in general நம்ம எப்படி சொல்லலாம்னா, நான் இது கிராஃப் வச்சு சொல்லியிருக்கேன். in general நம்ம என்ன சொல்லலாம்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு நோட்டுன்னு போட்டு எழுதிக்கோங்க. ஸோ in general இந்த greatest integer functionல வந்து பாத்தீங்கன்னா limit x tends to n minus the greatest integer function x. இதோட லெஃப்ட் லிமிட், இந்த ஃபங்க்ஷனோட லெஃப்ட் லிமிட் வந்து எப்பயுமே என்னவா இருக்கும்னா n-1 இருக்கும். அதே மாதிரி லிமிட் x tends to n plus the greatest integer function x will be equal to n. இது வந்து n இருக்கும். இது வந்து நம்ம ஜெனரலா இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது வந்து நம்ம ஃபியூச்சர்ல ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிச்சோம்னா n-1 வரும், ரைட் லிமிட் கண்டுபிடிச்சோம்னா n வரும். ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட், இது நமக்கு தேவை. ஓகே. ஸோ அப்போ therefore இந்த ஃபங்க்ஷனுக்கு நமக்கு லிமிட் கிடையாது. அந்த 2ங்கிற பாயிண்ட்ல லிமிட் கிடையாது. 2க்கு முன்னாடியும் பின்னாடியும் வேற வேற லிமிட் வருது. 2க்கு முன்னாடி லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிச்சா நமக்கு 1 வருது, ரைட் லிமிட் கண்டுபிடிச்சா 2 வருது. அப்போ therefore the left limit is not equal to right limit. அப்போ therefore the limit of the function does not exist. Even though left limit exists 1, right limit exists 2, அதெல்லாம் இருக்கு. லெஃப்ட் லிமிட் இருக்கு, டெஃபினட் நம்பரா வருது. ரைட் லிமிட்டும் இருக்கு, டெஃபினட் நம்பரா வருது. ஆனா லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் ஈக்குவலா இல்லாததுனால the limit of the function does not exist. அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கிடையாது. இப்போ அடுத்தது நம்ம எக்ஸாம்பிள் 9.5 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 9.5. ஸோ இதுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 9.4 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், அதே நோட்ஸை நீங்க எழுதிக்கோங்க. 9.5 இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, check if limit x tends to -5 f of x exists. limit x tends to -5 இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க, exist or not, where f of x is equal to, so இதுதான் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. so இப்போ நம்ம கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா, the function given here is f of x is equal to modulus of x plus 5
divided by x plus 5 for x is not equal to minus 5 and it is equal to 0 for x is equal to minus 5. இந்த மாதிரி மாடலஸ் கொடுத்தாங்கனாலே ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை கிளியரா டிஃபைன் பண்ணிக்கோங்க. இப்படியே மாடுலஸ் வச்சுட்டு போடாதீங்க. போட்டீங்கன்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும், கண்டிப்பா உங்களுக்கு போட முடியாது. ஸோ அதனால இதை ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன டெஃபினிஷன் சொன்னோம்? வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்? இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் when x is less than 0 and it is equal to plus x when x is greater than or equal to 0 ன்னு சொன்னோம் இல்லையா? அப்படிதானே சொன்னோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா இதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. அப்ப when x is less than minus 5, when x is less than minus 5, அப்ப இந்த ஃபங்க்ஷன் நமக்கு எப்படி டிஃபைன் பண்றோம்னா f of x can be defined like this. when x is less than minus 5 அப்ப ஃபங்க்ஷன் என்ன, when x is equal to minus 5 அப்ப ஃபங்க்ஷன் என்ன, and when x is greater than minus 5 அப்ப ஃபங்க்ஷன் என்ன, இப்படி பிரிக்க போறோம். ஓகேவா? when x is less than minus 5 அப்ப உங்களுக்கு இந்த நியூமரேட்டர் என்ன ஆகும்? minus of x plus 5 divided by x plus 5 ன்னு வந்துரும். when x is equal to minus 5 இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன? 0. அது அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம 0ன்னு போட்டுக்கலாம். when x is greater than minus 5, minus 5 விட கிரேட்டரா இருக்கும்போது அப்ப ஃபங்க்ஷன் என்ன வரும்? x plus 5 divided by x plus 5. அப்ப therefore this function இன்னும் நம்ம இதை further எப்படி simplify பண்ணலாம்னா it is equal to, so இது x plus 5 cancel பண்ணா நமக்கு என்ன வரும்? minus 1 when x is less than minus 5 and it is equal to 0 when x is equal to minus 5 and it is equal to 1 when x is greater than minus 5. so இப்ப இதுதான் function. so மூணுமே constant function. less than 5 இருக்கும்போது f of x ஓட வேல்யூ minus 1, equal to minus 5 இருக்கும்போது f of x ஓட வேல்யூ 0, greater than minus 5 இருக்கும்போது f of x ஓட வேல்யூ 1. ஓகேவா? சோ இதுக்கு கிராஃப் வரைஞ்சோம்னா இந்த கிராஃப் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கும். இட் வில் பி லைக் திஸ். இதுக்கு கிராஃப் தேவையில்ல, சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் வரைஞ்சு காட்டுறேன். சப்போஸ் இதான் x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ இதுதான் அந்த பாயிண்ட் -5ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதான் அந்த -5ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த -5 வரைக்கும் இது -1, இது +1. ஸோ இந்த பிஃபோர் -5, இந்த -5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து இப்படி வரும். It will be equal to -1. The value of the function is -1. When x is equal to -5, the value of the function is 0. இந்த இடத்துல 0 ஆயிடும். அப்புறம் when x is greater than -5, -5 விட கொஞ்சம் ஜாஸ்தி ஆனதுக்கு அப்புறமா இங்க the value of the function will become 1. இந்த மாதிரி இருக்கும். The graph of the function will be like this. இப்படி போட்டா இந்த பாயிண்ட் இன்க்ளூடட், இந்த பாயிண்ட் is not included. சர்க்கிள் மாதிரி போட்டா அந்த பாயிண்ட் இன்க்ளூடட் கிடையாதுன்னு அர்த்தம். புரியுதா? when x is equal to -5 இருக்கும்போது value of the function is 0. அதனால தான் இந்த பாயிண்ட் இன்க்ளூடட்னு சொல்றோம். ஓகேவா? சோ அப்ப therefore இதுலயே பாருங்க, when x is less than -5 அப்ப what about the function? ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன? -1. இப்ப லெஃப்ட் லிமிட் வந்து -1. ரைட் லிமிட் when x is greater than -5, -5 விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்போது அப்ப அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன இருக்கு? +1. அப்ப லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் ஈக்குவல் கிடையாது. Therefore the limit of the function does not exist. So இது கிராஃப் பார்த்து இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் வச்சு எப்படி சொல்லலாம்ன்றது பார்க்கலாம். So now let us find what is f of -5 minus. என்ன அர்த்தம்? லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிக்க போறோம். -5 minus, which is limit x tends to -5 minus f of x, which is equal to limit x tends to -5 minus. So what is the function when x is less than -5? When x is less than -5, the function is -1. When x is less than -5, the function is -1. So அப்ப இந்த ஃபங்க்ஷனை தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும். இப்போ நம்ம சப்ஸ்டிடியூஷன் கொடுப்போம். என்ன சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும்னு சொன்னேன்? put x is equal to -5 minus h. -5 minus h. இந்த சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும். இப்போ when x tends to -5 minus h tends to 0. எல்லாத்துக்கும் h tends to 0 தான் வரும். ஏன் h tends to 0 வருதுன்னா நமக்கு ஆக்சுவலா -5ங்கிற நம்பர் இங்க இருக்குன்னா xங்கிற வேல்யூ இங்க இருக்கும், x இங்க இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல உள்ள கேப் தான் hங்கிறது இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல உள்ள கேப். அப்ப இந்த x வந்து -5 நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது இந்த h என்ன ஆகும்? இந்த h வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 0வை தான் அப்ரோச் பண்ணும். இட் will approach 0. அதனால தான் நம்ம இப்படி சொல்றோம். when x tends to -5 minus h tends to 0. அதாவது h வந்து லெஃப்ட் சைடுல இருந்து -5 மைனஸ்னா என்ன அர்த்தம்? லெஃப்ட் சைடுல இருந்து -5 அப்ரோச் பண்ணுச்சுன்னா இந்த நடுவுல இருக்க h கேப் என்ன ஆகும்? குறைஞ்சி 0வா அப்ரோச் பண்ணும். அதோட மீனிங் தான் இந்த சென்டென்ஸோட மீனிங்.
ஓகேவா எக்ஸ் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து -5 அப்ரோச் பண்ணும்போது இந்த ஹெச் என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 0வா அப்ரோச் பண்ணும். ஆனால் இங்கே அப்ரோச் பண்ணணும் தான் சொல்கிறோமே தவிர எக்ஸ் வந்து -5 ஆகாது. எக்ஸ் வில் நெவர் பிகம் -5. எக்ஸ் -5 ஆகாது. அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம -5 -h போடணும். ஆனால் தான் இங்கே தான் எக்ஸே இல்லையே, இங்கே எக்ஸே இல்லை. அதனால நமக்கு இந்த கான்ஸ்டன்டே தான் வரும். இப்போ லிமிட் h tends to 0. ஏன்னா இப்போ லிமிட்டை மாற்றணும் இல்லையா, இங்கே எக்ஸே இல்லை, இப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ -1 தான் வரும். வில் கெட் த சேம் -1. இப்போ ஹெச்சுக்கு 0 அப்ளை பண்ணணும். இங்கே ஹெச்சே இல்லையே, அப்போ therefore the value of the function is -1. அப்போ therefore the left limit f of -5 minus is equal to -1. ஸோ இதுதான் லெஃப்ட் லிமிட். இதை let us take it as number 1. அடுத்து ரைட் லிமிட் கண்டுபிடிப்போம். ரைட் லிமிட்ங்கிறது என்ன, f of -5 plus, that is limit x tends to -5 plus f of x, which is equal to limit x tends to -5 plus. So what is the function when x is greater than -5? -5 விட greater இருக்கும்போது function என்ன, 0. sorry 1. 0 எடுக்கக்கூடாது. 0 வந்து when x is equal to -5 அது நமக்கு தேவையில்லை. less than இருக்கும்போது -1, greater than இருக்கும்போது 1. ஸோ இப்போ இதுதான் ஃபங்க்ஷன். இப்போ இதைத்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுப்போம். என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்க போறோம், put x is equal to -5 plus h. put x is equal to -5 plus h. ஏன் இந்த சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம், இப்போ x எங்க இருக்கும், இங்க இருக்கும். -5க்கு அப்புறமா இங்க இருக்கும் x. இப்போ x ஓட வேல்யூ என்னவா இருக்கும், இந்த கேப்பை hன்னு எடுத்துக்கிட்டோம்னா -5 plus h. அதுதான் வந்து x ஓட வேல்யூவா இருக்கும். ஓகேவா, அப்ப எக்ஸ் -5 இந்த சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணுச்சுன்னா, ரைட் சைட்ல இருந்து இப்படி அப்ரோச் பண்ணுச்சுன்னா, அப்ப இந்த கேப் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 0வா அப்ரோச் பண்ணும். ஸோ அதான் இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் மாற்ற போறோம். when x tends to -5 plus, when x tends to -5 plus h tends to 0. h வந்து 0வா அப்ரோச் பண்ணும். ஓகேவா, இப்போ இந்த சப்ஸ்டியூஷனை இங்க கொடுப்போம். let us substitute it here. so limit மாத்தோம். so that is limit h tends to 0. இங்க x க்கு பதிலா -5 plus h போடணும். ஆனா இங்க x இல்லையே, இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். so அப்படியே அதையே எழுதிக்க வேண்டியதான். we have to write the same thing. இப்போ இங்க h க்கு பதிலா 0 போடணும். இங்க தான் h இல்லையே, இது கான்ஸ்டன்ட், அதே தான் வரும். limit of a constant is constant. so இதோட அந்த வேல்யூவே தான் வந்துரும். அப்ப therefore we can say that f of -5 plus is equal to 1 ன்னு சொல்றோம். so this is the right limit. இதுதான் right limit. இதை நம்பர் 2 ன்னு எடுத்துக்கலாம். let us take this as number 2. இதை நம்பர் 1 ன்னு எடுத்துக்கலாம். now from 1 and 2 நம்ம என்ன சொல்லலாம், left limit வந்து -1, ஆனா right limit வந்து +1. படத்துல இருந்து பார்க்கும்போது அதான் தெரிஞ்சது, நம்ம இப்ப கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் அதான் தெரியுது. so அப்ப therefore f of -5 minus is not equal to f of -5 plus. அப்ப therefore limit x tends to -5 f of x does not exist. so இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கிடையாது. இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கிடையாது. புரிஞ்சுதாமா, புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம அதே மாதிரி எக்ஸாம்பிள் 9.6 பார்க்கலாம். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, டெஸ்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த limit x tends to 1, 4 into modulus of x minus 1 plus x minus 1 divided by modulus of x minus 1 when x is not equal to 1. So இந்த ஃபங்க்ஷன் எப்போ டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, when x is not equal to 1 மட்டும்தான் இது டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த மாதிரி மாடுலஸ் இருந்தாலே அந்த ஃபங்க்ஷனை நம்ம கிளியரா டிஃபைன் பண்ணிக்குவோம். கிளியரா டிஃபைன் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும், நமக்கு இது சப்ஸ்டியூட் பண்றது ஈஸியா இருக்கும். இது இவங்க இப்படி போட்டிருக்காங்க, இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல இதை கிளியரா டிஃபைன் பண்ணிக்குவோம். ஸோ இதை எப்படி நம்ம கிளியரா டிஃபைன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா, f of x is equal to 4 into modulus of x minus 1 plus x minus 1 divided by modulus of x minus 1. ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ண போறோம்னா, இந்த மாடுலஸ்குள்ள இருக்கிறத 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. என்ன வருது, x is equal to 1 வருதா, அப்ப x less than 1 greater than 1. இங்க when x is not equal to 1 தான் கொடுத்திருக்காங்க, அதனால equal to 1 போட தேவையில்ல. equal to 1 போடக்கூடாது, ஏன்னா equal to 1 இருக்கும்போது என்ன ஃபங்க்ஷன் அவங்க சொல்லல, அதனால equal to 1 போடக்கூடாது. ஸோ அப்போ நம்ம ரெண்டு கேஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். when x is less than 1, when x is greater than 1. when x is less than 1 இந்த மாடுலஸ் என்ன ஆகும், மைனஸ் ஆயிடும். அப்ப it will become as -4 into x minus 1 plus x minus 1 divided by minus of x minus 1. So this is the function when x is less than 1. அப்புறம் when x is greater than 1 ன்னு சொல்லும்போது இது என்ன ஆகும், பிளஸ் ஆயிடும் இல்லையா. ஸோ அப்போ it will be 4 into x minus 1
plus x minus 1 divided by x minus 1. புரியுதா? when 0 x வந்து 1 விட கம்மியா இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து minus of x minus 1. ஏன்னா மாடுலஸோட இதுவே என்னது? ஆக்சுவலா உள்ள நெகட்டிவ் வந்தாலும் பிளஸ் போட்டு எழுதணும். அதானே நம்ம ரூலே. இப்போ இங்க -2 வந்துச்சுன்னா அதை +2ன்னு மாத்தி எழுதணும். இப்போ இங்க x வந்து 1 விட கம்மியா இருந்துச்சுன்னா, தட் இஸ் 1 விட கம்மியா இருந்துச்சுன்னா, இப்போ 0 இருக்குன்னு வச்சுக்கோ. அப்பதான் இது -1 ஆகும். அப்பதான் இது -1 ஆகும். அப்போ -1 வந்து அதை +1ன்னு மாத்தணும். +1ன்னு மாத்தணும்னா என்ன பண்ணணும்? முன்னாடி ஒரு மைனஸால மல்டிப்ளை பண்ணணும். அப்பதான் அது +1ன்னு மாறும். அதே இது when x is greater than 1, 1 விட ஜாஸ்தியா இருக்கும்போது 3யோ 5யோ அந்த மாதிரி இருக்கும்போது 3 minus 1 என்ன வரும்? 2. அதை அப்படியே எழுதிக்கணும். அதனால தான் இங்க அப்படியே போட்டுக்கிறோம். புரியுதா? அதனால தான் இங்க இந்த மைனஸால மல்டிப்ளை பண்றோம் இந்த இடத்துல மட்டும். when x is less than 1, ஏன்னா அப்போ உள்ள நெகட்டிவ் வரும், அதை பாசிட்டிவா மாத்தி எழுதணும். நமக்கு தெரியும், நம்ம மாத்திடுவோம். ஆனா இங்க நம்ம அதை மாத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மைனஸால மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிருக்கோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். லெட் அஸ் சிம்பிளிஃபை திஸ். ஸோ இதை உள்ள -4ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ -4ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? ஆர் இது ரெண்டுத்துல இருந்து லெட் அஸ் டேக் x minus 1 காமன். அப்படியும் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம், அல்லது -4ஆல மல்டிப்ளை பண்ணியும் சிம்பிளிஃபை பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ டூ இட் இன் தட் வே. ஸோ இப்போ இது ரெண்டுத்துல இருந்து x minus 1 வெளியில எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மீதி இங்க என்ன இருக்கும்? -4. இங்க என்ன இருக்கும்? +1. இல்லையா? இங்க -4 +1 டிவைடட் பை கீழே minus of x minus 1 இருக்கும். இது when x is less than 1. கீழேயும் அது மாதிரி x minus 1 காமனா வெளில எடுத்துடலாம். ஸோ x minus 1 காமனா வெளில எடுத்துட்டா மீதி இங்க என்ன இருக்கும்? 4. இங்க மீதி 4. இங்க +1 இல்லையா? டிவைடட் பை இந்த x minus 1. இது when x is greater than 1. ஸோ இந்த x minus 1 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே x minus 1 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். -4 +1 என்ன? What is -4 +1? It is -3. -3 divided by -1. -3 divided by -1 என்ன வரும்? 3ன்னு வந்துரும். It will become as 3. இங்க நமக்கு என்ன வரும்? 4 + 1 5ன்னு வந்துரும். We'll get this as 5. So அப்ப இது வந்து 3. But therefore the function will become like this. So the function will become as 3 when x is less than 1 and it is equal to 5 when x is greater than 1. So இப்ப கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா மாறிடுச்சு. இப்போ நம்ம ஈஸியா இதுக்கு லிமிட் கண்டுபிடிச்சிட முடியும். புரியுதா? இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா மாறிடுச்சு. இப்போ நம்ம ஈஸியா லிமிட் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி லிமிட் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் f of x. இப்போ இதுதான் நமக்கு f of x. ஸோ இப்போ நம்மளோட f of x என்னது? அந்த f of x வந்து நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். It is equal to 3 when x is less than 1 and it is equal to 5 when x is greater than 1. ஓகேவா? when x is equal to 1 என் ஃபங்க்ஷன் என்னங்கிறது நமக்கு டிஃபைன்டு கிடையாது. ஸோ இதுக்கு கிராஃப் வரையணும்னா நம்ம இந்த மாதிரி கிராஃப் வரையலாம். யூ கேன் ட்ரா த கிராஃப் லைக் திஸ். இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். இதுதான் அந்த 1ங்கிற பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து y ஆக்சிஸ். ஸோ 1 2 3 4 5. ஸோ 1க்கு முன்னாடி வரைக்கும் the value of the function is 3. 1க்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டா 1 இருக்கும்போது வேல்யூ எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே ஓப்பன் சர்க்கிள் போடுறோம். 1க்கு முன்னாடி வரைக்கும் the value of the function is 3. After 1க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா the value of the function is 5. ஸோ இந்த கிராஃப் இந்த மாதிரி வரும். Graph of this function will be like this. ஓகேவா? ஸோ இப்போ லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிப்போம். தட் இஸ் நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க? லிமிட் x tends to 1. ஸோ f of 1 minus which is limit x tends to 1 minus f of x, which is equal to limit x tends to 1 minus. So what is the function when x is less than 1? x 1 விட கம்மியா இருக்கும்போது what is the function? 3. இப்போ சப்ஸ்டியூஷன் கொடுப்போம். என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும்? put x is equal to 1 minus h. இப்போ when x tends to 1 minus h tends to 0. x 1 அப்படியே குறைஞ்சிக்கினே 1 கிட்ட போக போக x இன்க்ரீஸ் ஆகிட்டே 1 கிட்ட போக போக அதுக்கு நடுவில் இருக்க கேப் என்ன ஆகும்? அப்படியே குறைஞ்சி 0 அப்ரோச் பண்ணும். அதுதான் நம்ம இங்க போட்டிருக்கோம். இப்போ இந்த சப்ஸ்டியூஷன் இங்க கொடுப்போம். தட் இஸ் லிமிட் h tends to 0. ஸோ இங்க xக்கு பதிலா 1 minus hன்னு போனோம். ஆனால் இங்க x இல்லை, இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ அப்படியே கான்ஸ்டன்ட் போட்டுக்கலாம். இப்போ இதுல 0 h இருக்க இடத்துல 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும். இங்க தான் h இல்லையே. there is no h here. so therefore the value is 3. அப்ப therefore f of 1 minus is equal to 3. so this is the left limit. இத let us take it as number 1.
அடுத்து ரைட் லிமிட் கண்டுபிடிப்போம். தட் இஸ் f of 1 plus f of 1 plus என்னன்னு பார்ப்போம். that is limit x tends to 1 plus f of x, which is equal to limit x tends to 1 plus what is the function when x is greater than 1, x 1 விட ஜாஸ்தியா இருக்கும்போது function என்ன 5. so அப்ப இதை substitute பண்ணுவோம். அப்ப which is equal to இப்ப substitution கொடுப்போம். put x is equal to 1 plus h. அப்ப when x tends to 1 plus h tends to 0 இல்லையா? அப்ப therefore which is limit h tends to 0. so 5 தான் வரும். ஏன்னா இங்க x க்கு பதிலா 1 plus h போடணும். இங்க x இல்ல 5 தான் ஃபங்க்ஷன். அதனால அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன்ல h க்கு பதிலா 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். லிமிட் அப்ளை பண்றதுனா என்ன h க்கு பதிலா 0 போடணும். இங்க தான் h இல்லையா? அப்ப which is equal to 5. அப்ப therefore f of 1 plus is equal to 5. so இதுதான் ரைட் லிமிட். இப்போ left limit is not equal to right limit. Left limit exists and it is equal to 3 and right limit exists and it is equal to 5. ஆனா நமக்கு என்ன தெரியும்? f of 1 minus is not equal to f of 1 plus. Left limit to right limit equal இல்ல from 1 and 2. From 1 and 2 we can say this. அப்ப therefore we can say that limit x tends to 1 f of x does not exist. so இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கிடையாது. இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கிடையாது. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே. ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். நம்ம மீதி நாளைக்கு பார்க்கலாம்.